மாமா ஏன் டோரை லாக் பண்றீங்க? சொல்றேன். மாப்பிள்ள, நான் இப்ப உங்ககிட்ட பேச போற விஷயம் தெய்வானிக்கு தெரியாது. தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா. அவ தெய்வானிக்கு என்னைக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்ன மாமா, எனக்கு ஒன்றும் புரியலையே. மாப்பிள்ள, நீங்க என் பொண்ணை டைவர்ஸ் பண்ண போறீங்களா? இல்ல மாமா, அப்படிலாம். நீங்களும் அபியும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கிற விஷயம் எனக்கு தெரியும் மாப்பிள்ள. உங்ககிட்ட இருந்து அபி டைவர்ஸ் வாங்கணும்னு சொன்னதா என்கிட்ட வக்கீல் சொன்னாரு. நான் அந்த வக்கீல் எனக்கு யதார்த்தமா பார்க்கும்போது நீங்க 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன சார் அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா ரவி, இந்தா வட்டி காசு எண்ணிக்கப்பா. அட விடுங்க சார், மனுஷ வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற சார்? மேரேஜ் முடிஞ்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் வேணும்னு கேட்டு சைன் பண்ணிட்டு போறாங்க. உங்க டைவர்ஸ் விஷயத்தை பத்தி உடனே அபிகிட்ட நான் கேட்டேன். அதுக்கு அவதான், அப்பா இதை நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்ல இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே கேட்காதீங்க அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்ட மாப்பிள்ள. பொண்ணுகிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நானும் பொறுமையா தான் இருந்தேன் மாப்பிள்ள. ஆனா பொண்ணை பெத்தவனாச்சே, இதெல்லாம் முடியல. எங்க நான் பேசாம இருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடுமோன்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அவகிட்ட நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி உங்ககிட்ட நான் கேட்கிறேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, என் பொண்ணு அவளுக்கு அக்கா மேல இருந்த பாசத்தினால அன்னைக்கு மண்டபத்துல உங்ககிட்ட தப்பா பேசிட்டா. அவ மாப்பிள்ள, அது சின்ன வயசுலேருந்தே அக்கா மேல அவளுக்கு பாசம் மாப்பிள்ள. அதுல ஏதோ பண்ணிட்டா. அவ பண்ண தப்புக்கு நீங்க அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்குற அளவுக்கு போறது அது நல்லா இருக்கு மாதிரி எனக்கு தெரியல மாப்பிள்ள. வேண்டாம் மாப்பிள்ள, அந்த பாவத்தை நீங்க பண்ணிட்டாதீங்க மாப்பிள்ள. தயவு செய்து என் பொண்ணை நீங்க ஏத்துக்கங்க மாப்பிள்ள. சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நீங்க என் கால்ல என்னோட வரட்டு ஈகோ வாழ்க்கையில எனக்கே தெரியாம நிறைய நல்ல உங்க மனசை காயப்படுத்திருக்கேன். அபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. எனக்கு பிடிச்சதுனாலதான் அவளை நான் லவ் பண்ணேன். நமக்கு பிடிச்சவங்க கூட நம்ம அதிகமா சண்டை போடுவோம்னு சொல்லுவாங்க. என் விஷயத்துல அது சரியா போயிடுச்சு மாமா. அபி அன்னைக்கு மண்டபத்துல பேசினது எனக்கு பிடிக்கலதான். அதனாலதான் அவன் மேல கோவப்பட்டேன். அந்த கோவத்துலதான் அபியை நான் ஒதுக்கி வச்சேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி
நான் அபியை என் வக்கீல் கிட்ட கூட்டிட்டு போய் எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு அபி கிட்ட சொல்லி அவ மனச உடைச்சு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது உண்மைதான். இன்னும் சொல்ல முடியாத கஷ்டத்தெல்லாம் நான் அபிக்கு கொடுத்திருக்கேன். ஆனா நாம விரும்புறவங்க மேல நமக்கு இருக்கிற கோபம் ரொம்ப நாள் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கும் நிலைக்கல மாமா. அபிய அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் அபிய நான் ஒதுக்கி வச்சும் அவனை வெறுக்கல மாமா. மாமா, நான் எவ்வளவு வெறுத்தும் அபி என் மேல பாசம் மட்டும் தான் காமிச்சா. எனக்கு சமைச்சு போட்டா, எங்க வீட்டு ஒரு நல்ல மருமகளா பாத்துக்கிட்டா மாமா. என் பேச்ச மீறி லாஸ்ல போன என் பிசினஸ் கூட ப்ராஃபிட்டா மாத்தினா மாமா. என் மேல இவ்வளவு லவ் அள்ளி கொட்டுற ஒருத்தி எப்படி மாமா இருக்க முடியும்? நானே நினைச்சாலும் முடியாது மாமா. முடியாது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் அபிய என்ன அறியாமலே லவ் பண்ணிட்டேன் மாமா. எனக்கு அபி மேல இருந்து கோபம் என் மேல அபி காட்டின லவ்னால காணாம போயிடுச்சு மாமா. என் மனசுல இருந்த அழுக்கு எல்லாமே அபியோட கண்ணீர்ல கரைஞ்சு போயிடுச்சு மாமா. இப்ப நான் சுத்தமா இருக்கேன், சுத்தமா இருக்கேன். எனக்கு அபி கிட்ட இருந்த டைவர்ஸ்லாம் வேண்டாம் மாமா. நான் அபி கூட 100 வருஷம் வாழணும் மாமா. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அபிட்ட சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்ல மாமா. ஏன் மாப்பிள்ள? இல்ல மாமா, அபி நான் தான் உலகம் நினைச்சு தனக்குன்னு எந்த ஆசையும் இல்லாம எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அபி இப்ப தன்னை நிரூபிக்கிறதுக்கு, தன்னோட டேலண்ட் என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு அவளுக்கு இந்த காம்படிஷன் பெரிய சான்ஸா அமைஞ்சிருக்கு. இப்ப போய் அவகிட்ட என் லவ் சொல்லி அவ கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்ண விரும்பல மாமா. அபி ஜெயிக்கணும். இந்த உலகமே அபிய பாராட்டணும், கொண்டாடணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அபிக்கு கிடைக்க போற பாராட்டெல்லாம் அபி மேல நான் வச்சிருக்கிற லவ்வால வீணாயிடக்கூடாது மாமா. மண்டபத்துல பொறுமையை இழந்து அபி கிட்ட நான் கோவத்தை காட்டினதுனால இத்தனை நாள் அபி பக்கத்துல இருந்தும் மனசால அபி கிட்ட இருந்து தள்ளி இருந்த மாதிரி ஆயிடுச்சு. இனி அந்த தப்பா பண்ண மாட்டேன் மாமா. காம்படிஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் அபி கிட்ட பொறுமையா என் லவ் சொல்லிக்கிறேன். நல்லது மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. மாப்பிள்ள, எனக்கு உங்களை மாதிரி அபி ஜெயிக்கணும், 4 பேர் பாராட்டணும் அப்படின்லாம் கனவெல்லாம் கிடையாது மாப்பிள்ள. நீங்க நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இனிமே அவன் வாழ்க்கையில நல்லா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு மாப்பிள்ள. இது போதும் மாப்பிள்ள, எனக்கு இது போதும். மாப்பிள்ளையும் மாமனாரும் கதவை லாக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க 2 பேரும் 100 வருஷம் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பீங்க மாப்பிள்ள. அப்பா, அப்பா, பாயசம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க. அப்பா. மாமா, அபிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது மாமா. மாப்பிள்ள, மூச்சு விட மாட்டேன் மாப்பிள்ள. வாங்க வாங்கப்பா. 2 பேரும் கதவை லாக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவு லாக் பண்ண அம்மா, நான் லாக் பண்ணல. நீ அழுத்தி திறந்ததுன்னா கதவு திறந்திருக்கு மாமா. நான் என்னமா பேச போறோம்? என்ன வாங்க மாப்பிள்ள.
வாங்க வாங்கப்பா குடுமா. இந்தம்மா. முதல்ல மாப்பிள்ளை கொடுமா. இந்தாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ளை, உட்காருங்க. அம்மா அப்பாக்கு நான் ஸ்வீட் ஜாஸ்தி சாப்பிடுறது இல்ல. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா மாப்பிள்ள? ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்து பத்திரமா டெல்லிக்கு போயிட்டு வாமா. நாங்க போயிட்டு வரோம்மா. சரிம்மா. வாங்க மாப்பிள்ளை. போயிட்டு வரோம்ப்பா. மா அதுவா டெல்லிக்கு போய் நல்லா ஜெயிச்சுட்டு வரணும் காம்படிஷன்ல. கண்டிப்பாப்பா. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். வா. பாய். போயிட்டு வா. பாய்ப்பா. பார்த்து போயிட்டு வாமா. அம்மா வணக்கம்மா. வாங்க. உங்களுக்காக தான் இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்லம்மா, வரும்போது கொஞ்சம் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன். சரி வாங்க. ம். வாங்க. இங்க பாருங்க, நானும் சஞ்சீவும் ஒரு காம்படிஷனுக்காக நாளைக்கு வெளியூருக்கு போறோம். நாங்க திரும்பி வரதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். அந்த 4-5 நாளைக்கு வீட்டு வேலையெல்லாம் பாக்குறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டிருக்கேன். சரிங்கம்மா. வீட்டு வேலையெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. டெய்லி வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுருங்க. 2 தடவை வீட்டை நல்லா பெருக்கி மாப் போட்டுருங்க. அப்புறம் ஒட்டட தூசியெல்லாம் சேராம பாத்துக்கோங்க. எல்லா இடத்தையும் நல்லா சுத்தமா தொடச்சு வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். இருங்க, வீட்ல இருக்கிற எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அத்தை, மாமா, சந்தோஷ், காளியண்ணா, எல்லாரும் கொஞ்சம் வாங்கல. எதுக்கு இந்த லூஸ் கத்திக்கிட்டு இருக்க? சரி வா ஸ்ரீஜா, என்னன்னு போய் பார்க்கலாம். அபி, எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுற? அத்தை, இவங்க பேர் அமுதா. நாங்க டெல்லிக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இவங்க தான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்க போறாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. அபி, எதுக்கு வேலைக்காரங்க? நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்க மாட்டேனா? இல்ல அத்தை, உங்களுக்கே உடம்பு சரியில்லை. டாக்டர் உங்களை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதோட இவ்ளோ பெரிய வீட்டை தனியால எப்படி பாத்துப்பீங்க அத்தை? அதுக்காக தான் வேலை செய்யறதுக்காக இவங்களை வர சொல்லிருக்கேன். அமுதா, சொல்லுங்கம்மா. இந்த வீட்ல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவங்க என் மாமா. காலையில எழுந்திரிச்ச உடனே பேப்பர் படிப்பாரு. சூடா காஃபி வேணும்னு எதிர்பார்ப்பாரு. சைவம் மட்டும்தான் சாப்பிடுவாரு. அப்புறம் அவருக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட் டீடைல்ஸ் எல்லாம் இதோ இந்த பேப்பர்ல இருக்கு. சரிங்கம்மா. இவங்க என்னோட அத்தை. காலையில குளிச்சு முடிச்ச உடனே சாமிக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதனால இவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சாமி ரூமை கிளீன் பண்ணி அந்த பூஜைக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சிடணும். அப்புறம் இவங்க வேலைக்கு சாப்பிட வேண்டிய டேப்லெட்ஸ உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தனே, அதுலயே எழுதியிருக்கேன். கரெக்டான டைமுக்கு கொடுத்துருங்க. சரிம்மா. அப்புறம் அத்தையும் சைவம் தான். மாமா என்னென்ன சாப்பிடுவாரோ அதையே தான் சாப்பிடுவாங்க. அதனால 2 பேருக்கும் நீங்க ஒன்னாவே சமைச்சு கொடுத்துடலாம். சரிங்கம்மா. இது சந்தோஷ், என் ஹஸ்பண்டோட அண்ணன். இவரு காலையில எழுந்திரிச்ச உடனே காஃபி தான் குடிப்பாரு. அப்புறம் நான்வெஜ் இல்லாம சாப்பிடவே மாட்டாரு. அதனால டெய்லி நல்ல நான்வெஜ்ஜா பார்த்து வாங்கி ருசியா சமைச்சு போட்டுருங்க. சரிங்க மேடம். இவரு என் அண்ணன் காளி. நான் தான். நீங்க என்ன சமைச்சு கொடுத்தாலும் முகம் சுளிக்காம சாப்பிடுவாரு. அதுக்காக இஷ்டத்துக்கு எது வேணா சமைச்சு கொடுக்காதீங்க. சந்தோஷ்க்கு என்ன சமைச்சு கொடுக்குறீங்களோ அதே அண்ணனுக்கும் சமைச்சு கொடுத்துருங்க. சரியா? அப்புறம் இவங்க இல்லாம சந்தோஷோட வைஃப் ஸ்ரீஜா, அவங்களோட அம்மா சிந்தாமணி, இப்படி 2 பேர் இருக்காங்க. அவங்களும் நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. கிரீன் டீ மட்டும்தான் குடிப்பாங்க. ரொம்ப தேவை இதெல்லாம். அவங்களுக்கு எப்போ என்ன தேவைன்னு கேட்டு கண்டிப்பா பண்ணிடுங்க. சரியா? சரிங்கம்மா. அப்புறம் டெய்லி சாப்பாட்டுல கண்டிப்பா கீரை இருந்தே ஆகணும்.
உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் வாங்கி வச்சிட்டேன். அப்புறம் ஐயோ அபி போதும் விடு. நீ சொல்ற லிஸ்ட கேட்டு அந்த பொண்ணு பயந்துற போகுது. அபி உன் உடம்பு மட்டும்தான் டெல்லிக்கு போகுது, உன் மனசு இங்க எங்களோட தான் இருக்கு. அபி எங்க எல்லாரும் இப்படி அக்கறையா பாத்துக்கிறியே, நீயும் சஞ்சீவன் டெல்லிக்கு போனா அங்க சவுத் இந்தியன் ஃபுட்ஸே கிடைக்காதே, என்ன பண்ண போற? ஒண்ணு பண்றேன், நான் ஆன்லைன்ல செக் பண்ணி ஒரு நல்ல சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். கடையில சாப்பிடுறதா? சஞ்சீவ் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நான் ஏற்கனவே எங்களுக்கு தேவையான பருப்பு பொடி, ஊறுகாய் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டேன். அதானே தங்கச்சியா கொக்கா? அபி நீ உனக்காக டெல்லிக்கு என்ன கொண்டு போற? எனக்காக கொண்டு போறதுக்குன்னு என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல அத்தை. ஏமா? அதான் என் கூட சஞ்சீவ் இருக்க போறாருல்ல, எனக்கு ஏதாவதுன்னா அவரு பாத்துக்க போறாரு. இந்த அபி காம்படிஷன்ல கலந்துக்க டெல்லிக்கு போனாலும் போறா, தினசரி எதையாவது பண்ணி நம்ம உயிரை வாங்குறா. ச்சே, வா ஸ்ரீஜா போலாம். அப்புறம் நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்துருங்க. இப்ப கிளம்பு. சரிங்கம்மா. நான் அனுப்பிட்டு வந்துடுறேன் அத்தை. வாங்க போலாம். சரி வாமா போல நம்ம போவோம். அவளை பத்தி கூட யோசிக்காம நம்ம குடும்பத்துக்காக இவ்ளோ யோசிக்கிறாளே, இவ மருமகளா கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். காலையில கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரிங்கம்மா. சரி. அபி சஞ்சீவ் கொஞ்சம் இங்க வாய. என்ன சஞ்சீவ்? உட்கார் உட்கார். என்ன சொல்லு சஞ்சீவ்? ஆமா, எதுக்கு டெல்லிக்கு போறதுக்கு மசாலா பொடி, ஊறுகாயெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்க? நம்ம என்ன டெல்லிக்கு வெக்கேஷனுக்கா போறோம்? இல்ல சஞ்சீவ், நம்ம காம்படிஷனுக்காக தான் டெல்லிக்கு போறோம். எப்படியும் ஒரு 4-5 நாள் தங்க வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாம டெல்லி நமக்கு தெரியாத ஊரு, தெரியாத சாப்பாடு. 4-5 நாள் நம்ம ஹோட்டல்லயே சாப்பிட்டா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அதனாலதான் இந்த பொடி, ஊறுகாய் எல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன். ஏன் தப்பா? தப்புதான். பின்ன என்ன அபி, டெல்லியில நீ கலந்துக்க போற காம்படிஷன் பெருசு. சோ நீ காம்படிஷன்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி சாப்பாட்டுல இல்ல. புரியுதா? என்ன சஞ்சீவ், நான் உனக்காக கஷ்டப்பட்டு 2 நாளா கண் முழிச்சு டெல்லிக்கு எடுத்துட்டு போக மசாலா ஐட்டம், ஊறுகாய் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சேன். நீ என்னடா அண்ணா என்ன திட்டுற? ஐயோ அபி, நான் சொல்றத புரிஞ்சுக்க. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இந்த சாப்பாடெல்லாம் இல்ல. இங்க பாரு, டெல்லியில நடக்க போற காம்படிஷன்ல நீ ஜெயிக்கணும், அதான் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும். அந்த கவலையெல்லாம் விடு, அதெல்லாம் நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன். என்ன நம்ப சஞ்சீவ். இந்த பேச்சு மட்டும் நல்லா பேசு. சஞ்சீவ், என்ன யோசிக்கிற? நான் காம்படிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம தோத்துருவேன்னு நீ நினைக்கிறியா? நான் காம்படிஷன்ல கலந்துக்கிறதே உனக்காக தான், உனக்காக மட்டும்தான். உன் ஆசையை நிறைவேற்ற நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சஞ்சீவ்.